எல்லாத்துக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் சீப்பில் இருக்கிற அழுக்கை வந்து எப்படி சுத்தம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு வாரம் சீப்பு வந்து சுத்தம் பண்ணாமல் விட்டாவே இந்த மாதிரி அழுக்குகள் அதிகமாக வந்துருங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. பிளேட்டில் சீப்பையெல்லாம் போட்டுடலாங்க. போட்டுட்டு அதாவது சமையல் சோடா இருக்கும் பார்த்தீங்களா, ஆப்ப சோடா, அது வந்து லைட்டாக தூவி விட்டுறலாங்க. தூவி விட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் லிக்விட் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பாத்திரங்கள் வரைக்கும் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த லிக்விட் வந்து லைட்டாக அந்த மாதிரி தொளிச்சு விட்டுறலாங்க ஒரு 5-6 சொட்டு. நீங்கள் சோப்பு தூள் கூட பயன்படுத்திக்கலாங்க. சோப்பு பவுடர் கூட இதுக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாங்க. நான் வந்து இதில் லைட்டாக கொதிக்க வச்ச தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் வினிகர் கொஞ்சம் கலந்து ஊற்றிருக்கிறேங்க. உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் ஊற்றிக்கலாங்க, இல்லைன்னா நீங்கள் நார்மலான ஹாட் வாட்டரே ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாவே அழுக்குகள்லாம் தானாகவே வெளியே போகுது பாருங்கள். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமாக கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதாவது சீப்பு வந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுறலாங்க. ஊற விட்டதுக்கப்புறம் நார்மலாக டேப் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் லைட்டாக பிடிச்சிங்கனாவே அழுக்குகள் எல்லாம் போயிருங்க. கை வச்சு கூட தேய்க்க வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழுக்குகள் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு சீப்பை வந்து சுத்தமாக கழுவி எடுத்தாச்சுங்க. அது அதிக நேரம் தேய்க்கவே வேண்டியது இல்லைங்க. எவ்வளோ சுத்தமாயிருச்சுன்னு பாருங்கள். ஓகேங்க, இந்த சின்ன பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. பயனுள்ளதாக இருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பயனுள்ள தகவலை சந்திக்கலாங்க.